சரி வாங்க எப்படியெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எலமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது இல்லை அன்கம்பைன்டு ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0 தான். சரிங்களா? அடுத்து மோனோ அட்டாமிக் அயானாக இருக்குது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ஸ்டேட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நெட் சார்ஜ் ஆன் தி அயான். அந்த அயானுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கோ +1னா அதான் +1 ஆக்சிஜன் ஸ்டேட், +2னா அதான் அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருக்கும். அடுத்தது மூணாவது முக்கியமான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆன் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இந்த மாலிகூல் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்துடைய ஆக்சிஜன் நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். நீங்கள் கவனிங்க, நான் ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பின்னாடி. அது ஒருவேளை அயானா இருந்துச்சு, அந்த 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 பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து அயானா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த சார்ஜுக்கு அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் யாராக இருக்கலாம் என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும் அப்படின்ற ஒரு காமன் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். ஹைட்ரஜன் இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட், ஹைட்ரஜன் ஆல் காம்பவுண்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா +1 ஆக்சிடேஷனாக தான் இருக்கும். சரிங்களா? சம் எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மெட்டல் ஹைட்ரேட்டில் மட்டும் ஹைட்ரஜன் வந்து -1 ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருக்கும். ஃப்ளூரின் இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்டில் -1 ஆக்சிஜன் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அதுக்கு ப்ளஸ் சார்ஜே கிடையாது. ஃப்ளூரின் எப்பயுமே நீங்கள் கண்ணை மூடிட்டே போட்டுடலாம், அதுக்கு -1 தான். ஆக்சிஜன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்டில் -2 இருக்கும். பெர் ஆக்சைடாக இருந்தால் -1 ஆகும். சூப்பர் ஆக்சைடாக இருந்தால் -1/2 ஆகும். ஆக்சிஜன் டைஃப்ளூரைடாக இருந்தால் +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.